வணக்கம் நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிலிப்பியர் 1:24 பார்க்கும்போது, நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மூலியமாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், பெற்றுக்கொண்டவர்கள், கேட்டவர்கள் சொல்லுகிறார். அவர் சொல்கிறார், நான் கடந்து போனால் ரொம்ப சந்தோஷம் தான், கர்த்தருடைய சமூகம் தான் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதை காட்டிலும் இந்த பூலோகத்தில் இருக்கிற நீங்கள் விசுவாசிகள் வழி நடத்துவதற்கு நான் இன்னும் இருந்தால் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் என்று சொல்லி இதை உணர்ந்து வாழணும். நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் ஆட்சி நாட்கள் ஆண்டு கூட்டி கொடுக்க வேண்டும். உங்களோட சபைக்கு போவதற்காக ஜெபிக்கணும், ஊழியம் செய்வதற்காக ஜெபிக்கணும், நம்மளை வழிநடத்துவதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கை என்பது நமக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசி சொல்கிறார் என்று பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் இருக்கணும். மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக நம்ம இருக்க வேண்டும். எவ்வளோ பாடு, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதன் மூலியமாக, அது நிமித்தமாக, நம் மூலியமாக, சுவிசேஷத்தின் மூலியமாக மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவராக இருக்க வேண்டும். இந்த உணர்வுக்கு அது ஆசிரியர் பெற்றுக்கொண்டார்.